ஹாய் காய்ஸ், ஃபைனலாக மறுபடியும் வந்தாச்சுங்க துபாரே எலிஃபெண்ட் கேம்ப்க்கு. ஸோ நான் மறுபடியும் போய் கண்டிப்பாக தான் பார்த்தே ஆகணும். 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ இப்போ மணி வந்து 4:45 சம்திங் ஆகுது. ஸோ இந்த தடவை போயிட்டு கண்டிப்பாக பார்த்தேன். இந்த தடவை போய் பார்த்துட்டு என்ன இருக்குன்னா, என்ன நதியை கலந்து போகிறோம். ஷூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான். எஸ், ஞாபகம் இருக்குங்களா இந்த பிளேஸ்? லாஸ்ட்டு இந்த பிளேஸ், இந்த வெளியே தான் நம்ம போனோம். நம்ம ஏதோ நீர் கம்மியாக தான் இருக்குது. வெளியே தாங்க போகணும், கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து பாசி இருக்குது. அதனால் கொஞ்சம் மெதுவாகவே போகலாங்க. அதுக்கு ரொம்ப மெதுவாக போயிட வேண்டாம். ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படி தான் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அந்த பிளேஸை பார்க்குறதுக்கு. யா வா, பாருங்களேன், இது வந்து ஒரு பெரிய நதி. இந்த பெரிய நதியை வந்து தாண்டி போகணும். போயிட்டு வந்துட்டாங்க, நம்ம தான் போயிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? 4:30 ஓப்பன் பண்ணாங்க. 4:30 முன்னாடியே ஓப்பன் பண்ணாங்களா? ஆஹா, எல்லோரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இப்போ தான் உள்ள போயிட்டு இருக்கிறோம். இந்த தடவை மிஸ் ஆச்சுன்னா நமக்கு அந்த கொடுப்பனை இல்லைங்க, யானைகளை பார்க்குற கொடுப்பனை. யா ஓ மை காட். யா லா 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 லா. ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ஸு. அவருக்கு தெரிஞ்சாங்க. ஆ ஓ மை காட், இங்கே ஃப்ளோ அதிகமாக இருக்குதான். ஓ, இங்கே இருக்கிற கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. சி கம்மிங் இங்கிலீஷ் நம்ம கடை உள்ள போயிட வேண்டியதாங்க. ஓ, இப்போ ஒருத்தன் விழுந்தாலும் நம்ம அவுட்டு. எஸ், பாவம் மெதுவாக போயிட்டுருக்குறாங்க. நான் கடை வந்திருக்கேன். நான் லாஸ்ட் டைம் வந்து நம்ம டிலே பண்ணிட்டோம். என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம நின்று இங்கே டெண்டர் கோக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால் நம்ம வந்து டைமிங்க்கு மிஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் நம்ம கிளம்புனதும் லேட்டு. ஸோ ரொம்ப லேட்டாக தான் கிளம்பணும் நம்ம. ஸோ அதனால் வந்து சான்ஸில் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணுறது, இந்த தடவை வந்து கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். இன்னும் ஒரு 20 மீட்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ அங்கே போயிட்டோம்னா நம்ம அப்படியே இந்த கேம்ப்புக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் கேம்ப் முடிச்சு வந்துட்டுருக்குறாங்க. நானும் சக்தி மட்டும்தான் போயிட்டுருக்குறோம். எங்கள் கூட வந்து யாரும் அந்த கரையிலேருந்து இன்னும் வரலை, யாருமே வரலை. ஸோ நாங்கள் தான் போயிட்டுருக்குறோம். சக்தியும் ரொம்ப தூரத்தில் வந்துட்டுருக்குறான். யா போயிடலாங்க, சீக்கிரம் போயிடலாம். யா இதோட கண்டிப்பாக கேம்பை பார்த்தே ஆகணும். யா எஸ், டக் அவங்க பண்ணி வந்தோம்னா நம்ம லேட் ஆகிடுவோம். ஸோ அதனால் நம்ம சீக்கிரம் கிளம்பி போயிட வேண்டியதான். சக்தி வந்துட்டானா? யா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டான். ஃபைனலாக நம்ம வந்து துபாரே எலிஃபெண்ட் கேம்ப்க்கு வந்தாச்சுங்க. எப்போ இந்த கேம்ப்புக்குள்ளே வர்றதுக்குள்ளே நம்ம பட்டப்பாடு இருக்கு. அவரோட மிஸ்ஸே ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பட் இந்த ஃபார்ச்சுனேட் ஐ கேம் இன்சைட். யா ஓ, ஸோ டிக்கெட்டை வருது வாங்கி வச்சுக்கிட்டாப்புல அப்படியே உள்ளே போகணும் போல். யா ஓ, ஜஸ்ட் கேம்ப்பு தான் போல். யானைகளை வச்சு இங்கே பராமரிக்கிறாங்க போல். அதான் எதுவும் காட்டு யானை இல்லை போல, நல்லா பழக்கப்படுத்த யானை தான் போல். நான் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு யானையை காட்டுறேன். பாருங்க. आवाज கேட்ட देखो. ஓ வாவ். ஓ மை காட். சங்க பாருங்களேன் அதோட தும்பி. தும்பிக்கையோட தண்டத்தை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. எப்போ தந்தை இருந்தால் அது வந்து ஆண் யானை கரெக்டா? தந்தை இருந்தால் அது ஆண் யானை. ஆமாம், தந்தை தான் ஆண் யானை, தந்தை தான் அது பெண் யானை. ஃபீமேலுக்கு இருக்காது. ஸோ இது வந்து எல்லாமே ஆண் யானைங்க. செம்மையாக இருக்கு. இவங்க பயந்து ஓடிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஆண் யானை தான் போல். பெண் யானை இங்கே இல்லை போல். பெண் யானை அங்கிட்டும் ஆண் யானை தான் இருக்குது. அதுக்கு தந்தை இல்லைங்க, அங்கே இருக்கிற யானை தந்தை இல்லை. நான் போய் காட்டுறேங்க அதை. ஸோ ஏதோ மை காட், இதோட தலைக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறது பாருங்களேன். மேல் யானை வந்து 40-50 இயர்ஸ் இருக்குமா, ஃபீமேல் வந்து 15 to 16 இயர்ஸ் இருக்குமா. அப்பா பயங்கரங்க. பெண் யானை தான் வந்து 1 or 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாழுமா ஆண் யானையை விட. எப்பயும் கொஞ்சம் பெண்கள் சேஃபாக தான் இருக்கிறீங்க. ஆமாம். ஏன் சக்தி, எப்பயும் பெண்கள் சேஃபாக தான் இருக்கிறாங்க. 1 year 2 years எக்ஸ்ட்ரா வாழ்கிறாங்க பாரு. ஆண் யானை வந்து 14 to 15, பெண் யானை வந்து 15 to 16. ஓ அதான் எல்லா இதுலேயும் கேர்ள்ஸ் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கிறாங்க. அப்படியே போகலாங்க, இது சுற்றி பார்க்கலாம். அப்படியே இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6. ஸோ இங்கே வந்து 6 யானை இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா அப்படியே பார்க்கலாங்க. இங்கேயும் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் ஷேப் வச்சுருக்குறாங்க பாருங்களேன். ஒரு பென்சிலாம் அமைச்சு சர்க்கிள் ஷேப் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 9 10 எலிஃபெண்ட்ஸ் இருக்குங்க இதுக்குள்ளே. She is trying to feed something, but யானை ஏதோ கொடுக்குறாங்க, அது யானைக்கு புரியலை. ஸோ அவங்க அதோட பாஷையில் பேசினா இவ்வளோ புரிஞ்சு வாங்கியிருக்குமோ. இந்த யானை வந்து வெளியே வர ட்ரை பண்ணுதுங்க. ஓ அவர் சாப்பாடு கொண்டு போகிறார்ல, ஸோ அந்த சாப்பாடுக்காக வந்து அது வந்து கை நீட்டி கேட்டுட்ருக்குது. ஹாய் ஹேலு, ஹாய் ஹேலு. அது ஹாய் சொல்ல மாட்டேறது. ஸோ இவர் வந்து சாப்பாடு வைக்க வந்துட்டார். இது ரொம்ப வயசான யானை போலங்க, ஆசியன் எலிஃபெண்ட். அது ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு. வயசாக மெலிஞ்சு தானே போயிடுவாங்க. ஸோ மெலிஞ்சு போயிடுச்சு. அவர் வந்து அதுக்கு சாப்பாடு வந்து இது எதுவும் உள்ளே வந்து இம்போஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே நமக்கு கையில் வந்து அம்மா உருண்டையை ஊட்டி தருவாங்கள்ல பாருங்களேன். ஓ நெல்லுங்க, அது நெல்லில் ஃபிக்ஸ் பண்ணி உள்ள இம்போஸ் பண்ணிட்டு அப்படியே கொடுக்குறாரு. ஓ அதில் பாதி கீழே வந்துடுச்சு. இப்படி இவங்க வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம் போல். ஸோ ஒரு நல்லா டைட்டாக கட்டிடுறாரு. கட்டிட்டு அதுக்கு அங்கே தூக்கி போட்டாப்புல. நமக்கு தான் வாய்ப்பு அமைக்கிடுச்சு. சின்னது தானே இருக்குது, வயசான மாதிரி இருக்குது. இல்லை அதுனா நியூ எலிஃபெண்ட். நெய்வேலியா? न्यू मैडम बाहर जाओ. अच्छा अलाउड नहीं है, बाहर जाओ ना. வெளியில் போங்க. யானை தான், என்ன பண்ணுறது? டோன்ட் ஸ்கேட், இட் இஸ் ஸ்கேட். ஓ மை காட். பாருங்களா, இங்கே ஒரு பக்கத்தில் யானை போகுது. ஓ போயிடுச்சுங்க, உள்ளே போயிடுச்சு. ஒரு யானை நம்ம கிராஸ் பண்ணி போயிடுச்சு.
இது வந்து அவர்கிட்ட வந்து சாப்பாடை கேட்டுட்ருக்குது. ஒரே வாயில் அமைக்கிறோமா அது? ஒரே வாயில் அமைக்கிடுச்சுங்க. தமிழ் எப்படி தெரியும்? தமிழ் தெரியுது. ஆமாம். ஓ நீங்கள் அங்கே யானை அந்த வருஷத்துக்கு ஒரு டைம் கூப்பிட்டு போவாங்களே அங்கே லைக் யானையாலெல்லாம் ஒரு எல்லாம் போக முடியாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு அங்கே இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஓ ஸோ அவர் வந்து கோயம்புத்தூர்காரா அவங்க? ஓ ஸோ இங்கே வந்து ஒர்க் பண்ணாப்ல அவர்? இங்கே வந்து ஒர்க் பண்ணார்? இல்லை ஒர்க் ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு போகிறாரு, விசிட் பண்ணிட்டு சும்மா. ஓகே ஓகே. அவருக்கு வந்து கோயம்புத்தூர் ஒரு ஃப்ரெண்டு இருக்காராம். ஸோ அந்த ஃப்ரெண்டு தான் அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாராம். அழகாக தமிழ் பேசுகிறாப்புல. ஸோ யானைக்கு என்ன வயசு இது அதெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். இந்த யானைக்கு எவ்வளோ? 40ஆ? ஸோ இந்த யானைக்கு வந்து 40 இயர்ஸ் ஆகுங்க. அந்த யானைக்கு வந்து ஃபஸ்ட்டு சொன்னல ரொம்ப ஏஜ் இல்லை, அது வந்து 36 ஆகுங்க. 33 லாஸ்ட்டு. 40ன்றீங்க? 40 ஏஜ் அப்படி தான். பேபிஸ்லாம் இல்லை, பேபி இருக்கு. 3 இயர்ஸ் ஒரு இருக்கு, அந்த அங்கே இருக்குது கேம்பில். இங்கே அங்கே கீழே இருக்கு. போய் பார்க்க முடியுமா? அப்போனா பார்க்க முடியுது. இப்போ இந்த 2 பேசணும் யானை இருக்கிறது ஏன் ப்ரோ? 2 ಪ್ಲೇಸ್ ಅಷ್ಟೇ, ಬೇರೆನಿಲ್ಲ. ಬೇರೆ ಇಲ್ಲೇನಿಲ್ಲ. ಹಾಂ, ಅಲ್ಲಿ ನಿಸರ್ಗಧಾಮ. ಹಾಂ, ನಿಸರ್ಗಧಾಮ ಇದೆಯಾ ಅಲ್ಲಿ? ಪಾರ್ಕ್ ಇದಲ್ವಾ? ಆ ಪಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ಅನಿಮಲ್ಸ್ ಇದೆ. ಓ ಜಿಂಕೆ ನೋಡ್ಬೋದು. ஓ ஓகே ஓகே. நிசர்கமலா அங்கே ஒரு யானையோட கேம்ப் இருக்காங்க. என்ன கேம்ப் இருக்குன்னு சொல்கிறாப்புல அவர், என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே அதே போயாச்சுங்க. இங்கே எதுவும் நம்ம பார்க்கல, மேபி நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். ஒரு தந்தத்தை பாருங்களேன், அங்கே எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஹாய், இதெல்லாம் ದೇವಸ್ಥಾನ ಯಾನೆ ಇಲ್ಲ? ಇಲ್ಲ ಏನು ಇದಿಲ್ಲ, ದೇವಸ್ಥಾನ ಆನೆ. ದಸರಾ ಮೈಸೂರು ದಸರಾ. ಓ ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ಓ ದಸರಾಕ್ಕೆ ಇದು ಈ ಆನೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஓ மைசூரில் வந்து அப்பப்போ இது நடக்கும் இல்லைங்க, அந்த தசரா அல்வா? ஓ தசராவுக்கு வந்து அந்த யானை ஊரில் கொண்டு போவாங்களா? அதுக்கு இந்த யானை யூஸ் பண்ணுவாங்களாம், இங்கேருந்து தான் கொண்டு போவாங்களாம். ஓகே ஓகே. கேள்விப்பட்டிருக்கியா தசரா? செமையாக இருக்கும் மைசூரில். தசரானா ராவணனை கொன்றது தானே? ராவணன் தசரானா ராவணனை வெட்டுறது அந்த இல்லை, அது இல்லை. இது அம்பாரி லைட்டிங். என்னது அம்பாரி? இது விஜயதசமி யாதவ் சொல்லுவாங்க, கோல்டு அம்பாரி. ಅದು ಕೂಟಿಟ್ಟು போகிறது ಅಂಬಾರಿ. ಇದು ಒಂದಿನ ಎಷ್ಟು ತಿಂತೆ? ಎಷ್ಟು ಕೆಜಿ? ಒಂದಿನಕ್ಕೆ 22. ಇದು ಹೌದು, ಒಂದೇ ಬೇರೆ ಕಾಡುಗಳಿಗೆ ತಿನ್ನುತ್ತೆ. ಹೋಟೆಲ್ ಒಂದು 400 kg ಎಲ್ಲ ಆಗುತ್ತೆ. 400 kg ಒನ್ ಡೇವಾ? ನೈಟ್ ಡೇ. ಹಾಂ, ಒಟ್ಟು 400 kg ಆಗುತ್ತೆ. ಎಷ್ಟು ಇಂಟ್ರವಲ್ ಎಷ್ಟು? ಬೆಳಗ್ಗೆ, ಮಧ್ಯ, ಸಂಜೆ, ನೈಟ್ ಹಂಗೆವಾ? ಹಂಗೆ ಅದು ಫುಲ್ಲು ಸೇರಿಸಿ. ஃபுல் சேர்த்து 400. எப்போ ஒரு நாளைக்கு 400 kg சாப்பிடுமாங்க யானை? மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தாங்க எப்பா. சரி, இதுக்கெலாம் ஃபண்டு எப்படி? ஃபண்டு யானைக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு அது கவர்மெண்ட். ஓ, இப்போ மதம்லாம் அப்படி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தனியாக கூட்டி போயிருவீங்களா? அது எப்படி உங்களுக்கு தெரிய வரும் மதம் பிடிக்கிறதுன்ட்டு? ஏதோ காதுலேருந்து ஏதோ வரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? இது ஒரு ஓல் இருக்குல்ல? ஆமாம், ஆயில் மாதிரி வருது. ஓ, எங்கே இருக்குது? இங்கே காதுக்கு கீழே, ಕೆವಿಗೆ ಕೀழே. ಓ, ಹಿಂಗೆ ಇರ್ತಿದ್ವಾ? ಅಲ್ಲೊಳಗೆ ನಿಂತ್ಕೋಬೋದಾ? ಇಲ್ಲ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಳಕ್ಕೆ. ನೋಡಿಲ್ಲ. ஸோ மதம் பிடிச்சிச்சுன்னா காது ஆயில் வருமா? அது பிடிச்சிட்டா காது பதம் வந்து ஆயில் வருமா? ஸோ அப்படி வந்துட்டா மதம் பிடிச்சதா இருக்கும். ஓஹோ, ಇದಕ್ಕೆ என்ன சொல்லுவாங்க? எது? ಏನು? ಮೂಕ, தும்பிக்கை. ತಂಬಿಕೆ. ತಂಬಿಕೆಲ್ಲ ತಣ್ಣಿ வந்துட்டு ಅದೇನು? அது அதோட சளி. ಚಳಿಯಾ? ಬಾರಾ ಜೊತೆ ಬಾ. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே எல்லா யானையும் வந்து ஒரு கேம்ப் மாதிரி வச்சு பராமரிக்கிறாங்க இங்கே. ஸோ
ஸோ அதுதான் இந்த இடத்துக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இல்லைங்க. அதுவும் நம்ம அந்த ரிவரை கடந்து இங்கே வந்து பார்க்குறதா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரிஸ்க் மாதிரி, ஒரு அட்வென்ச்சர் மாதிரி. மற்றபடி இங்கே வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ அவங்க தான் வந்து யானைக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபீட் பண்ண முடியாது, உணவு ஊட்ட முடியாது. பார்த்தாச்சு, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, அப்படியே கிளம்பலாங்க. இந்த யானையை வந்து இன்னொரு பேஸ் கொண்டு போயிட்டுருக்குறாங்க பாருங்களேன். பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துருக்குங்க. தொடக்க முத்து பாருங்க. அந்த யானையை வேறு ஏதோ பேஸுக்கு கூட்டி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு யானையை கூட்டி போனாங்களே, அது எதுக்கு கூட்டி போனாங்கன்னா பாருங்களேன், அதை வந்து நதியில் குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கா? ஓ, தண்ணி குடிக்கிறதுக்கு கூட்டி போயிருக்கிறாங்க, நீர் குடியக்கு. ஸோ யானை வந்து நீர் குடிச்சிட்டு அப்படியே கூட்டு வராங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்காங்க. வா, 2 யானை. பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து மேலே உட்காந்துருக்காங்க. யானை விட்டு யானைலாம் ஜம்ப் பண்ணுறான். அந்த பையன் யானை மேலே ஏறி ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் பாடாது. ஓ, ஸோ அந்த யானை வந்து தண்ணி குடிச்சிட்ருக்குங்க. ஓ, தண்ணி அசுத்தம் பண்ணிடுச்சுங்க, தெரியுதுங்களா? குழு விட்டு அதிலே போட்டுருச்சு. ஆமா, சேட்டை பிடிச்ச யானை. காலில் எதோ குடிக்கிறாங்க. போன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டிரைவர் காது இருக்குல்லங்க, அது அமைக்கி போக சொல்கிறாப்புல. கேம்பை பார்த்தாச்சுங்க, நம்ம பேட்ரியும் லோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ட்ரிப்பு வந்து நம்மளோட பார்க்க வேண்டிய பிளேஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஒரே ஒன்று மட்டும்தான் போகலை, தண்ணியை மூத்தால் மட்டும்தான் போகலை ட்ரெக்கிங்கு. ஏன்னா அது வந்து டே டைமில் ரீச் ஆனோம்னா ட்ரெக்கிங் பண்ணோம்னா ரொம்ப டயர்டாகிடுவோம். அதனால் நம்ம அது மட்டும் ஸ்கிப் ஆகிடுச்சு. மற்ற எல்லாமே கவர் பண்ணியாச்சு, இப்போ பிளான் படி எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க. இதுதாங்க துபாரே எலிஃபண்ட் கேம்ப். இங்கே நம்ம தலைவர் வந்து நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறாப்புல, மீன் பிடிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இவருங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்துருக்க திமுக கவுன்சிலர்ஸ். ஆள் இல்லையா? ஓ, சும்மா ஓ, சரி. நீங்கள் சேலமா? நீங்கள் எல்லாம் சேலமா? ஓகே. ஓ, ஓகே. ஃபேமிலி ட்ரிப்பா இல்லை ஃபேமிலி ட்ரிப்பா? ஓ, எல்லாருக்கும். ஓகே. நான் மதுரை. ஆமாம். ஓகே, பாய். நம்ம தமிழ்நாடு வந்திருக்கிறாங்க, சேலத்தில் இருக்கிறவங்க. அவங்க வந்து இங்கே அவங்களாம் திமுக செயலாளர்களாம், கவுன்சிலர்களாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஓ மை காட், அவங்கெல்லாம் வந்து இங்கே கட்சியெலாம் முடிஞ்சிச்சுல, அதனால் ரிலாக்ஸ் பண்ண சொல்லி வந்திருக்கிறாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ஜாய் பண்ணட்டும், நம்மளும் என்ஜாய் பண்ணுறோம்ல.